All right. First of all, JEE. JEE full form என்ன? Joint Entrance Exam. யார் கண்டக்ட் பண்ற அந்த டெஸ்ட்? சென்ட்ரல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. ஓகே ரைட். அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எல்லாரும் இந்த ஜேஇ பத்தி பேசுறப்போ வந்து நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க ஜேஇ பத்தி? சரி, ஐஐடி பத்தி என்ஐடிஸ் பத்தி எல்லாம் வந்து என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேர் எடுத்து போட்டு நோட் எடுத்து வைப்பாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகே ஜேஇ. ஆக்சுவலா வந்து அது ட்ரூ இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் எக்ஸாம். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா டஃபஸ்ட் எக்ஸாம் தான். எதா இருந்தாலும் டஃப் தான். நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பிடிச்ச சப்ஜெக்ட நம்ம படிக்காம இருந்தோம்னா, எக்ஸாமுக்கு அந்த சப்ஜெக்டே படிக்கல பார்க்கல அப்படின்னா அது நம்மளுக்கு டஃபா தான் ஆகும். இங்க மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதோட அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, this is a logo. Unleash your potential. IESJEE. All right. Unleash your potential. Okay. Small steps today. Take a stroll in IIT tomorrow. Stroll na என்ன? வாக். ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி ஐஐடியில நடக்க முடியும் உங்களால. சொல்றேன். ஓகே. இது எப்படி வரணும்ட்டு நைட்லாம் உட்காந்து கிரியேட் பண்ணது. எது பண்ணாலும் வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும், பர்ஃபெக்டா. எல்லாருமே இப்போ 6th 7th 8th யார் ஜாயின் பண்ணாலும் அவங்கள இந்த ரேஞ்சுக்கு தான் டீச் பண்ணணும். ஜேஇ ரேஞ்சுக்கு தான் டீச் பண்ணணும். சும்மா வந்து படிக்கிறேன் அப்படின்றத வந்து அளவே பண்ணக்கூடாதுன்றதுல உறுதியாவே இருக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் யூ டு ரைட் தீஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இதா இருக்கணும். தியோடர் ரூஸ்வெல்ட், பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட். பிலீவ் யூ கேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இப்போ நம்ம 1 2 இல்ல நிறைய போட்டு எழுத போறோம். ஒன்னு ரெண்டு இல்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதா இருக்கணும். டெய்லி நீங்க வந்தோன்னு இதை தான் நீங்க படிக்கணும். இல்ல டெய்லியும் காலைல எந்திரிச்சோன்னு இதை தான் படிக்கணும். நீங்க believe you can and you are halfway there. Theodore Roosevelt. Believe you can and you are halfway there. உன்னால முடியும் நீ நினைச்சாலே பாதி கடல் வந்து தாண்டிட்டேன், பாதி கிணறு வந்து தாண்டிட்டேன், மீதி தான் வந்து போகணும். பிலீவ். ஓகேவா? இது ஜேஇன்னு மட்டும் இல்லை, நீ என்ன வந்து புதுசா வந்து பண்ண நினைச்சாலும், அது ஒரு கேமிங் ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஸ்போர்ட்ஸ் நீ இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பிலீவ். ஓகேவா? நெக்ஸ்ட், சக்சஸ் இஸ் நாட் ஃபெயிலியர். சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல். It is courage. It is the courage to continue that counts.
Success is not final. Failure is not fatal. It is the courage to continue that counts. நீ ஒரு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அது முடிவு வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு வந்து கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, ஏதாவது ஒண்ணு நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அது ஃபேட்டல், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு இல்லை. இட் இஸ் த கரேஜ், தைரியம். நான் அந்த பாதையில நான் இன்னும் டிராவல் பண்றேன்ட்டு வந்து அந்த தைரியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ். வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொருள். Don't watch the clock. Do what it does. Keep going. Don't watch the clock. டைம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு கவனிக்கவே கூடாது. Do what it does. Clock என்ன பண்ணுமோ நீ அதை பண்ணு. ஒரு செகண்ட் நிக்க மாட்டேங்குதுல்ல, டிராவல் பண்ணிட்டே இருக்குல்ல. நீ எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும், எதை படிக்கிறனாலும், don't watch the clock. Do what it does. Keep going. ஓகேவா? முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட், ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது. The only way to do great work is to love what you do. ஒரு விஷயத்த சூப்பர்வா பண்ணணும்னா கஷ்டப்பட்டு பண்ணணும், அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை விரும்பி பண்ணணும், பிடிச்சு பண்ணணும். The only way to do great work is to love what you do. நீ போடுற எஃபர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். Alright? The only way to do great work is to love what you do. You don't have to be great to start, but you have to start to be great. நிறைய பேர் வந்து என்னால முடியுமா, என்னால ஒர்க் ஆகுமா, இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டுலாம் எக்கச்சக்க இதெல்லாம் வந்து இருக்கும். நான் அவ்வளவு ஃபாஸ்ட் இல்லையே அப்படி இப்படின்லாம் வந்து நினைச்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருப்பாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட். நான் கிரேட்டா இருந்தாதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். உனக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதை கத்துக்கணும், அதுக்கிட்டேந்து வந்து ஒதுங்க கூடாது. You don't have to be great to start, but you have to start to be great. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், எது நீ பண்ணனாலும் சரி, நான் அதுல பெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பண்றேன் அப்படின்ட்டு இல்லை. முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இது எனக்கு தெரியாது தெரியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. யூ ஹேவ் டு ஸ்டார்ட். JEE is not just an exam. It's a test of your determination. அது வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்ட்டு இல்லை. உன்னால எவ்வளவு வந்து ஓட முடியும், எவ்வளவு வந்து உன்னால எஃபோர்ட் போட முடியும், உன்னோட வந்து மன தைரியம் என்ன, டிட்டர்மினேஷன் என்னன்றத சொல்றதுதான் இந்த JEE எக்ஸாம்.
JEE is not just an exam, it is the test of your determination. Okay, JEE is not an exam, it is a test of your determination. Crack JEE. Unlock your dream. Okay, unlock your dream college. Unlock your dream college பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயே டோட்டலா யூ அன்லாக்கிங் யுவர் ஃபியூச்சர். ஓகேவா, உன்னோட ட்ரீம் காலேஜ்க்கு வந்து போகணும் அப்படின்னா சூப்பர்பான லைஃப் வந்து வாழணும். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஐஐடி எல்லாம் வந்து அவங்க என்ஜாயே பண்ண மாட்டாங்க, வெறும் ஃபோக்கஸ்டா இப்படி மட்டும் தான் இருப்பாங்க. வேற லெவல்ல வந்து இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா வந்து கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கல்ச்சர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டாப் காலேஜஸ். அதுல சென்னை ஐஐடி தான் நம்பர் 1. ஓகேவா, ரைட்? செம்மையா வந்து இருக்கும். கேம்பஸ் உள்ள போனாலே இந்த ஏழாம் அறிவு படத்துல கூட வருமே ஒரு கேம்பஸ், ஃபுல்லா வந்து காடு மாதிரி தான் இருக்கும். இங்க வெளியில இருந்து வந்து ஒரு 2 to 3 kilometers உள்ள வந்து பஸ்ல தான் போகணும். நோ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அலவுட் இன்சைட். நீ எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வந்து சைக்கிள்ல தான் போகணும், இல்ல வாக்கிங் தான். நோ பொல்யூஷன். மெஸ் எப்படி இருக்கும்னா வெஜிடேரியன், கான்டினென்டல், யூரோப்பியன், அது மாதிரி எல்லாம், அண்ட் நான் வெஜிடேரியன், அது மாதிரி ஸ்டேஜா இருக்கும். ஹாஸ்டல்லே வந்து ஒரு இருக்கும், ஒரு 18 ஃப்ளோர் இருக்கும். பயங்கரமா கல்ச்சரல்ஸ், அது எவ்ரிதிங் எல்லாத்துலயுமே அவங்க வந்து எக்ஸீட் பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க. சும்மா ஒரு வாட்டி காலேஜ் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட லைஃப் வாழ்றாங்க அப்படின்னு. அண்ட் முடிக்கிறவங்க எந்த மாதிரி லைஃப் வாழ்றாங்கன்ட்டு தெரியணும்ல. மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ரீச் பண்ண போற இடத்த வந்து இவங்க ஸ்டார்டிங்லேயே ரீச் பண்ணிடுவாங்க. ஒரு 5 இயர்ஸ்லயே வந்து மிகப்பெரிய பொசிஷனுக்கு வந்து டிராவல் ஆயிடுவாங்க. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு வந்து டிராவல் ஆயிடுவாங்க. அப்போ அதுக்குதான் நம்ம மேஜரா ஒர்க் பண்ணுவோம். Every question is an opportunity to prove yourself. நம்மளுக்கு கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் ஐ எம் a better person அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது டஃப்பா இருக்கு அப்படின்ட்டுலாம் இல்லை. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா பர்ஃபெக்டா நம்மளால பண்ண முடியும். Every question is an opportunity to prove yourself. JEE preparation is a marathon, not a sprint. மேரத்தான்ல எப்படி ஓடணும்? கன்சிஸ்டன்டா ஒரே ஸ்பீட்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். 100 மீட்டர் ஸ்பின் மாதிரி வந்து ஒரு நாள்ல வந்து பயங்கரமா அப்படியே படிச்சு முடிச்சிடுறேன், இன்னொரு நாள் வந்து படிக்கல அப்படின்ட்டு இல்லாம கன்சிஸ்டன்டா டெய்லியும் ஒரு 4 to 5 hours கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணாலே போதும். கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணாலே போதும். யூ கேன். Your hard work will pay off. IIT is just around the corner. நீ கொடுக்கிற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இம்பார்ட்டன்ட். Your hard work will pay off. IIT is just around the corner. கை கட்டுறதுலதான் இருக்கு. இவ்வளவு நாள் நான் எப்படி படிச்சேன்னு இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்பத்துல இந்த டிசிப்ளினா நான் ரைட் ஒர்க் பண்றேன், அதுதான் இம்பார்ட்டன்ட்.
It's not about being the best. It's about being better than you were yesterday. It's not about being the best. கிளாஸ்லயே நான் பெஸ்ட் நான் தான் இருக்கணும், நான் தான் அப்படின்றது இல்லை. வாட் இஸ் ரிக்வயர்ட்? இன்னைக்கு நான் இருக்கிறதோட நாளைக்கு பெட்டரா இருக்கும். நேத்து இருந்ததோட இன்னைக்கு என்னோட நாலேஜ் பெட்டரா இருக்கு. உடம்பு சரியில்லை, கஷ்டமா இருக்கு, டயர்டா இருந்துச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம பர்ஃபெக்டா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு மிட்டம் டெஸ்ட் இருக்கலாம், ஒரு சைக்கிள் டெஸ்ட் இருக்கலாம், ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி இருக்கலாம் உங்க ஸ்கூல்ல. ஆனா டிசிப்ளினா நான் இந்த ஒர்க் வந்து பண்றேன் அப்படின்ட்டு பண்ணிட்டே இருக்கு. இதை ஒர்க் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரிவிஷன் மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதெல்லாம் வந்து பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? It is not being the best, it's about being better than you were yesterday. Your future is created by what you do today. Your future is created by what you do today. Okay, your future is created by what you do today. Don't let fear stop you from achieving your dreams. Don't let fear stop you from achieving your dreams. You are capable of more than you think. உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியோ அதோட நீ வந்து பெட்டரான பர்சன், அதோட உன்னால வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். You are capable of more than you think. You are capable of more than you think. Stay focused. Stay motivated. And you will reach your goal. Stay focused. Stay motivated. And you will reach your goal. Dream big. Prepare bigger. பிக்குக்கும் பிகருக்கும் வந்து என்ன வித்தியாசம்? பெரிய டார்கெட் பிக்ஸ் பண்ணு, ஆனா அந்த டார்கெட்டை தாண்டி வந்து ஒர்க் பண்ணு, எஃபர்ட் போடு. இது எல்லாமே இந்த ஜேஇஇ அப்படின்னு மட்டும் இல்லை. நீ ஒரு எலைட்டான ஒரு பர்சன், எலைட் ஒரு கிரீமி லேயர் மேல இருக்க வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பர்சனா போறதுக்கு தேவையான குவாலிட்டிஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரீம் பிக், ப்ரிப்பேர் பிகர். Persistent space. Crack JEE with dedication. இந்த ஜேஇ இடத்துல வந்து என்ன வேர்டு வேணா நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மொபைல்ல ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன். அந்த கேம் வந்து செம்ம வந்து லெவல் வந்து ரொம்ப வந்து மைன்யூட்டா இருக்கு, ஈஸியா கிராஸ் பண்ண முடியல.
அதை நீ கிராக் பண்ணனா கூட டெடிகேஷன், பர்சிஸ்டன்ஸ், மறுபடியும் மறுபடியும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ போடுற எஃபர்ட்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சிஸ்டன்ட் பேஸ், கிராக் JEE with dedication. இன்ஜினியரிங் your future. இன்ஜினியரிங்னா வந்து ஜெனரலா என்ன மீனிங்னா, உன்னோட லைஃப வந்து ரைட்டான பாத்துல வந்து செலுத்துறதுக்கான ஒவ்வொரு டூலையும் நீ அப்ளை பண்ற. ஒன் ஃபார்முலா அட் அ டைம். மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல படிக்கிறது இல்லை. ஒன் பை ஒன் ஃபார்முலா அட் அ டைம். அதுதான் நம்மளோட வந்து டார்கெட். ஒன் ஃபார்முலா அட் அ டைம். ஒரே நேரத்துல பல விஷயத்த பண்ணோட்டு இல்லை, ஒண்ணுதான், ஒரு கொஸ்டின் தான், அந்த ஒரு கொஸ்டினை தான் பார்க்கணும். முதல்ல சொன்ன மாதிரி பிலீவ் இன் யோர் செல்ஃப். உன்னால முடியும்ன்றத நீ நம்பு. Believe in yourself. JEE அப்படின்றது ஒரு ஜேர்னி. எங்க இதுனா ஃப்ரம் டவுட்ஸ் டு டவுட்லெஸ். டவுட்ல இருந்து டவுட்லெஸ்ஸா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு இடம் தான் JEE. ஃப்ரம் டவுட் டு டவுட்லெஸ். PPE, prepare, perform, excel. இப்போ ஒரு சிலம்பம் கிளாஸ்க்கு போறேன்னா கூட உனக்கு இதுதான் இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத எக்ஸல் பண்ணணும், பெட்டர் பண்ணணும். ஆல்ரைட், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சக்சஸ் ஸ்டோரி கிரியேட் ஆகும். உன்னை பத்தி வந்து பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி உன்னோட ஸ்கூல்ல பேச ஆரம்பிப்பாங்க, உன்னோட காலேஜ்ல பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் இங்க படிச்சாங்க, இப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களை ஒரு ரோல் மாடலா எடுப்பாங்க எல்லாரும். அதுதான் சக்சஸ் ஸ்டோரி. ஏன்னா போயிட்டு ஒரு IIT-ல போயிட்டேன்னா உனக்குன்ற ஒரு சக்சஸ் நீ வந்து கிரியேட் பண்றதுக்கான இடத்துக்கு போயிட்டேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். HW plus SW equal to success. இத JEE மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த JEE கிளாஸ்ன்றதுனால அதை சொன்னேன். HW plus ஓகேவா, வாட் எவர் யூ டூ, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் சேர்ந்துச்சுனாதான் சக்சஸ் இப்ப இருக்க உலகத்துல. ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் ரொம்ப நேரம் படிக்கிறேன், ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்றது வந்து கிடையாது. சக்சஸ் எப்ப வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளோட ஒர்க் ஸ்பெசிஃபைக்கா போறப்பதான் கிரியேட் ஆகும். ஓகே, let's go into the deep into what is JEE. JEE stands for Joint Engineering Entrance Exam. Okay. இது யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அப்படின்றத கண்டக்ட் பண்றாங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, இட் இஸ் அன் ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் இந்தியா for admission to various undergraduate engineering and architecture programs. Engineering and architecture இது ரெண்டுத்துக்குமே வந்து JEE தான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்.
இதுல எடுக்கிற ஸ்கோர் தான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜேஇஇ மெயின். ஓகேவா? கண்டக்டட் பை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நம்ம சொன்ன மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA. ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து இது எதுக்காக நம்ம மேஜரா வந்து பண்றோம்? NITs அண்ட் IITs போறதுக்காக, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், IITs. ஓகேவா? ரைட். இது எல்லாம் போறதுக்காக இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம், NITs அண்ட் IITs. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? IIIT. ஓகேவா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போறதுக்கு இதுவே போதும். அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு, டாப் பிட்ஸ் இது மாதிரி எல்லாம் கூட வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்லாம் கூட இந்த ஜேஇ ஸ்கோரை பார்த்து தான் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேஇ அட்வான்ஸ். ஓகேவா? இது வந்து IITஸால கண்டக்ட் பண்ணப்படும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு மெயின்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஜேஇ அட்வான்ஸ்டே நீங்க எழுத முடியும். இந்த ஜேஇ அட்வான்ஸ் எழுதுனாதான் IITல கிடைக்கும். NITஸே வந்து ஸ்ட்ராங் தான், ஆனா ஜேஇ மெயின்ஸ்ல எடுக்கிற ஸ்கோரை வச்சுதான் உங்களுக்கு IITs மட்டும் வந்து ஸ்பெசிபிக்கா ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்னு வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வேற இருப்பாங்க. எதுக்காக நீ படிக்கணும்னு நினைக்கிற, ஏன் படிக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு எவ்ரிதிங் வந்து கிறிஸ்டல் கிளியரா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். வை ஜேஇ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்வே டு டாப் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Alright, like IITs, NITs, IIITs, இது எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் ஹைலி காம்படிட்டிவ். உன்னை நீ ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நான் பெருசா சொல்லிட்டே இருந்தா பத்தாது. நெக்ஸ்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். JEE is one of the most competitive exam in India. Millions of students appearing for it every year. ஓகேவா? பல லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகுறாங்க இந்த ஒரு எக்ஸாமுக்கு. அப்ப அந்த அவ்வளவு பேர் அப்பியர் ஆகுறாங்கன்னா அதுல ஒரு 20 lakh மேல எழுதுவாங்கன்னு வச்சுக்கோயே. 20 lakh பீப்புள் எழுதுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. உங்களால வந்து என்ன வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட், உங்களால ஏன் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மில்லியன்ல 10 lakh 20 lakh பீப்புள் எழுதுறதுல நீ வந்து டாப் 1000 நீ வரணும். அப்ப டாப் 1000 வர்றது இல்ல டாப் 10,000 வர்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நிறைய பேர் மோர் தென் 95% ஆஃப் பீப்புள் 11th அதுல பாதி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 98% வச்சுக்கோயே, ஒரு 2% தான் 9th, ஒரு 0.5% தான், 0.005% தான் 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ மும்பை போறப்ப வந்து ஒரு இன்ஸ்டியூட், கோச்சிங் இன்ஸ்டியூட், அவங்களுக்கு வந்து 11th 12th வந்து ஜூனியர் காலேஜ், ஜாலியா போவாங்க வருவாங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் தான் காலேஜ், ஃபுல்லா இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல தான். ஜஸ்ட் 4,000 பீப்புள். கிளாஸா பேட்ச் பேட்சா 2 ஹவர்ஸா ஒரே கிளாஸ், அப்படியே பேட்ச் பேட்சா 2 ஹவர்ஸா போயிட்டே இருக்கு. ஒரு கிளாஸ்ல 100 பேர் மொத்தம் 4000 பேர். அப்ப அவங்க கூட நம்ம கம்பீட் பண்றோம். அப்ப அவங்க கூட கம்பீட் பண்றோம்னா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நம்மளோட டெக்னாலஜிஸ் ரைட்டா யூட்டிலைஸ் பண்ணணும், ஸ்பீட் ரைட்டா யூட்டிலைஸ் பண்ணணும், டீம் ஒர்க் வேணும். இண்டிவிஜுவலா ப்ரிப்பேர் பண்ணலாம் பத்தாது, டீம் ஒர்க் வேணும், எஃபெக்டிவான வந்து கம்யூனிகேஷன் வேணும். 3 hours 4 hours படிக்கிறது
1 hour 1.5 hours முடிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இது மாதிரி எல்லா விஷயமே நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ சப்போஸ் இதை கிளியர் பண்ணிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா லூக்ரேட்டிவ் கெரியர். நம்ம நினைக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய கெரியர் இருக்கும்ல. இப்ப இந்த சிஇஓஸ் எல்லாம் வந்து சொல்றோம், இவங்க இதுல படிச்சுட்டு போனாங்க, சிஇஓஸா இருக்காங்க, சிஇஓலாம் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல இருந்து போயிட்டு இங்கேருந்து அப்படியே விடாம அடுத்தடுத்துட்டு போறது. இப்போ கூகுள், ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து நீ வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் நீ உள்ள போக முடியாது வெளியில இருந்தெல்லாம். ஆனா வந்து இவங்களால போக முடியும். ஸ்டார்ட் பண்றப்பே போக முடியும். டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்க்கு போக முடியும். ஸ்டார்டிங் சேலரியே வந்து 10 lakhs 15 lakhs வாங்க முடியும் பர் மந்த். அந்த அளவுக்கு போக முடியும். ஆவரேஜ் சேலரியே வந்து 50 லட்ச ரூபா, ஒரு மாசத்துக்கு 4 லட்ச ரூபா சேலரி ஸ்டார்ட் பண்ற சேலரி. லோவஸ்டே வந்து 25 26. ஸ்டார்ட் பண்றப்போ 2 lakhs சேலரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவில் ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நிறைய பேர் நம்ம கூட படிச்சவங்க 1 year சம்பாதிக்கிறது நம்ம 1 monthல ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வந்து மூவ் பண்ற இடத்துல நம்ம வந்து அவங்களோட வந்து 50 times அதிகமா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ உன்னோட டார்கெட், அப்போ உனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும்ல, நாலேஜ் அண்ட் வந்து அந்த ஃபீல்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் உன்னால வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்ட்டு, இது எல்லாமே பாசிபிள். அப்போ ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன இருக்கணும்? இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன். இதுதானே எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு இல்லை, தெரிஞ்சதை இன்னும் பெட்டரா தெரிஞ்சுக்கணும். 2 to 3 years நம்ம வந்து ஒர்க் பண்ணாலே போதும். தட் இஸ் 11th இருந்து ஸ்டார்ட் பண்ணா நம்ம என்ன பண்றோம், 11th கொஞ்சம் முன்னாடில இருந்தே ஒரு 2 months 2.5 months முன்னாடில இருந்தே வந்து நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப மத்தவங்க ரன் பண்றதுக்குள்ள நம்ம ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் ஒர்க் பண்ணும். ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் அண்ட் செல்ஃப் ஸ்டடி. இங்க வந்து நம்ம கோச்சிங் அண்ட் செல்ஃப் ஸ்டடிஸ் கூட டீம் ஒர்க்கும் பண்ண போறோம். ஓகேவா? டீம் ஒர்க்கும் பண்ண போறோம். அப்போ நிறைய கொஸ்டின்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் நிறைய கொஸ்டின்ஸும் கிரியேட் பண்ண போறோம். அந்த கொஸ்டின்ஸ் மூலியமா வந்து அப்ளிகேஷனும் வந்து ஒர்க் பண்ண போறோம். அப்புறம் பிராக்டிஸ் அண்ட் மாக் டெஸ்ட். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஜென்ரலா பீப்பிள் பண்றது, பிராக்டிஸ் அண்ட் மாக் டெஸ்ட். அது 10,000 பேர் பண்றாங்க. அது 10 லட்சம் பேர் வந்து எழுதுறதுல 10,000 பேர் இதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை தாண்டி நம்ம போகணும். மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றது இல்ல, டெஸ்ட் நம்ம தான் கிரியேட்டே பண்ண போறோம். ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் வித் a team of maximum of 7. 7 பேர் தான். அதுக்கு மேல யார் என்ன கேட்டாலும் அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ண போறது. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட அந்த 7 பேரும் வந்து ஒவ்வொரு இதுலயும் டாபிக்லயும் அதை எக்ஸல் ஆயிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துதான், ஒவ்வொருத்தங்களும் சேர்ந்துதான் 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டு மொத்தமா டோட்டலா ஒரு டாபிக் 80 to 100 to 200 கொஸ்டின் நம்ம தான் உருவாக்கவே போறோம். ஒரு மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கும், ஓகே, ஒரு 10 மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கும், ஒரு மார்க் டெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கும், டெஸ்ட் பேப்பர் வந்து ஓன் கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கும் ஈக்குவலன்ட். நீ ஒரு ஓன் கொஸ்டின் கிரியேட் பண்ற அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் ஃபார் சால்விங் 10 கொஸ்டின்ஸ். கிரியேஷன் பண்றப்பதான் உண்மையிலே உனக்கு நுணுக்கமா எல்லாமே வந்து தெரிய வரும். ஓகேவா? இந்த கேள்வி இருக்கு, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்றது இல்லை. நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஆனா அதை தாண்டி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். எல்லாரும் கிரியேட் பண்ற கொஸ்டின்ஸ நம்ம டைப் பண்ணி நம்மளோட ஓன் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும். உங்க மூலியமா நீங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, கத்துக்குவாங்க. இந்த வீடியோஸ் பார்த்து வந்து கத்துக்குவாங்க. ஓகேவா? உங்களால முடிஞ்ச மற்றவங்களுக்கான சப்போர்ட்டும் நீங்க பண்ணுவீங்க. சின்ஸ் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கிரியேட்டிங், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்போ இப்படிதான் நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா ஒர்க் பண்ண போறோம். இப்போ என்னெல்லாம் பண்ணும், ரெகுலர் ப்ராக்டிஸ், மாக் டெஸ்ட், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்.
எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எதுவுமே இவ்வளவுதான் அப்படின்னு வந்து விட்டு வைக்காம எல்லா இடத்துலயுமே நீங்க டெஃபினெட்லி உங்களோட பொசிஷனை காட்டணும். ஆன்சர் என்ன? ம்? 100-ஆ? 100 தான் ஆன்சர். இது எவ்வளவு ஸ்பீடா வரணும்ன்றது இம்பார்ட்டன்ட். 1 into 10 to power minus 3, 1 into 10 to power minus 5, minus 2, மேல போச்சுன்னா 10 power 2, 100. அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, இது 5 இருக்கா, அதனால இன்டூ 1 lakh இன்டூ 1 lakh போடணும். 1 2 3 4 10,000 4 0 தாண்டா வரும். 5 0ல 1 10 100 1000 10,000 1 lakh. ஓகேவா? ரைட். அப்போ 1 lakh அதனால மல்டிப்ளை பண்ணோம்னா இது என்ன ஆகும்? 1 2 3 4 5 100 டிவைடட் பை 1ல வந்து நிற்கும். இதெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம போட்டே ஆகணும், முடிச்சே ஆகணும். எவ்வளவு ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். ஆனா அந்த பேசிக் கொஸ்டினையே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும். இதுதான் உங்களோட பேட்டர்ன். 30 questions, 100 marks in mathematics. 30 questions, 100 marks in physics. 30 questions, 100 marks in chemistry. மொத்தம் 90 questions சால்வ் பண்றதுக்கான நம்மளோட டியூரேஷன் 3 hours. ஆன்லைன் எக்ஸாம் தான். அங்க போயிட்டு எழுதணும். ஒரு சென்டர்ல போயிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாம்னு உங்க ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு சென்டர் கொடுப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல அது மாதிரி நம்ம அங்க போயிட்டு வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஆமா. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி முடிச்சாங்க இப்ப எக்ஸாம். ஓகேவா? ரைட். அப்போ ஒண்ணுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதுவுமே நம்மளால வந்து மிஸ் பண்ண முடியாது. 30 30 30 அப்போ 3 ஹவர்ஸ்ல 90 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். எம்சிக்யூஸ் அப்புறம் வந்து பேட்டர்ன் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் கூட இருக்கும். ஓகேவா? எம்சிக்யூஸும் இருக்கும். நிறைய பேர் எம்சிக்யூ தானே இஷ்டத்துக்குலாம் அட்டென்ட் பண்ணிட்டு வருவாங்க, அப்ளை பண்ணிட்டோமேன்ட்டு. ஆனா வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் மெயின் சிலபஸ் பார்த்தோம்னா ஜெனரலா 11th 12th தான் டாபிக்ஸ் தான். ஓகேவா? இதுல என்சிஆர்டி புக் தான் மேஜரா வந்து இந்த சிபிஎஸ்இ புக்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாடு புக்ஸ் வந்து சிபிஎஸ்இ புக்ஸோட பெஸ்டாவே இருக்கு கண்டென்ட் வைஸா. இதுக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் வந்து தமிழ்நாடு புக்ஸ் வந்து இன்னும் டயக்ராமேட்டிக்கா இன்னும் பெட்டரா புரிதல் இருக்கிற மாதிரியே புக் இருக்கு. ஆனா எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் எக்ஸாம் பார்த்தோம்னா இதுல இருந்து வந்து அப்போ நிறைய டேட்டா இருக்கு. அதுல இதெல்லாம் மட்டும் படிச்சா போதும், இந்த 10 1 மார்க்கு, இந்த 10 2 மார்க்கு, இந்த 2 3 மார்க் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. இந்த பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், கினமேட்டிக்ஸ், கிராவிடேஷன், பவர், லாஸ் ஆஃப் மோஷன், ஆசிலேஷன், ஓகேவா, வேவ், எலக்ட்ரானிக் டிவைஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஒர்க் அண்ட் எனர்ஜி, ரொட்டேஷனல் மோஷன், தெர்மோடைனமிக்ஸ், இது எல்லாமே வந்து 11th வரும்.
ஓகேவா? அப்புறம் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் 11th டாபிக் ஒரு 16ன்னு வச்சுக்கோயே, 12th டாபிக் ஒரு 16. அப்புறம் ஜெனரல் டாபிக் கொஞ்சம் வந்து லைவ்லியா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு வந்து சேர்த்து வந்து ஒரு 33 டாபிக் வரும் லெசன்ஸ். என்சிஆர்டி பீப்புளுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நிறைய டாபிக் வந்து ஒமிட்டட். கிட்டத்தட்ட வந்து 45 to 50% ஆஃப் டாபிக் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒமிட்டட், டெலிட்டட் போர்ஷன். 6th 7th 8th 9th 10th. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வரப்போ வந்து அவங்க ஒமிட்டே பண்ண மாட்டாங்க. 11th அவங்க ஒமிட் பண்ணுவாங்க ஸ்கூல்ல, டெலிட்டட் போர்ஷன் சேர்ப்பாங்க. ஆனா இங்க ஒமிட் பண்ணவே மாட்டாங்க, டெலிட் பண்ண மாட்டாங்க. இந்த டாபிக் பத்தி வந்து உனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சாகும். இந்த டாபிக் பத்தி ஆல் டீடைல்ஸ் வந்து உனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுதான் ஜேஇயோட இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். அப்போ இதெல்லாம் பிசிக்ஸ் டாபிக்ஸ். டாபிக்ஸ்னா இது ஒண்ணும் ஒரு சாப்டர் பா. இதே மாதிரி கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு பிரிக்கலாம். இதுல பாதி வந்து 11th வரும், பாதி வந்து 12th வரும். இந்த சொல்யூஷன், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கினமேட்டிக்ஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், இதெல்லாம் வந்து எதுல வரும்? 12th வரும். இதெல்லாம் 11th வரும். அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த ஹைட்ரோகார்பன்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எங்க வரும்? 11th வரும். இந்த ஆக்சிஜன், ஹாலோஜன், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், பயோமாலிகுல்ஸ், இது எல்லாம் இந்த டாபிக்லாம் பிரிக்கலாம். ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கலாம். இந்த டாபிக்ல இந்த ஆக்சிஜன், ஹாலோஜன், நைட்ரஜன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வரும். தனித்தனியா ஆக்சிஜனுக்கு ஒரு லெசன் இருக்கும், ஹாலோஜனுக்கு ஒரு லெசன் இருக்கும், நைட்ரஜன் காம்பவுண்டுக்கு ஒரு லெசன் இருக்கும். தனித்தனி சாப்டர்ஸா இருக்கும். அப்புறம் பயோமாலிகுல்ஸ் ஒரு லெசன், பாலிமர்ஸ் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் ஒரு லெசன். அப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, the hydrogen periodicity, group 13 to 18 elements, DNF. ஓகேவா? இது எல்லாமே வந்து டிஎன்எஃப் வந்து 12th வரும், மேல இருக்கிறதுலாம் வந்து 11th வந்து வரும். அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஆல்கலி மெட்டல்ஸ், இதெல்லாம் 11th, அப்புறம் 12th பாதி அப்படின்னு வந்து கம்பைன் ஆயிட்டு வந்து வரும். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ், செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலா இதுக்கு ஒண்ணு இருந்துச்சு 8th 9th 10th இருந்துச்சு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதோட அட்வான்ஸ்டா இன்னும் கொஞ்சம் அதை யோசிக்கிற மாதிரி நம்மளுக்கு சிபிஎஸ்சிக்கு வந்து வந்துடும் சாப்டர். இவங்களுக்கு வந்து மெட்ரிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 6th 7th 8th 9th 10th இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது அட்வான்ஸ்டா 11th படிப்பாங்க. நம்ம டைரக்டா அட்வான்ஸா தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் டிட்டர்மினன்ட், மேட்ரிசஸ். மேட்ரிசஸ்னு ஒண்ணு வந்து 10th சிபிஎஸ்சி கிடையவே கிடையாது. ஓகேவா? ரைட். செட்ஸும் கிடையாது. ஆனா வந்து இப்ப 11th அதோட அட்வான்ஸ் வேல்யூஸ் வந்து வரும். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் தாண்டி குவார்டிக் ஈக்குவேஷன் போகும். குவார்டிக்னா 4, x⁴. அப்புறம் பெர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், சீரீஸ், இது எல்லாமே வந்து மேத்தமேட்டிக்ஸோட டாபிக்ஸ். ஒன்னொன்னு ஒரு தனித்தனி டாபிக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே தனித்தனி டாபிக்ஸ். கோஆர்டினேஷன், கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு இருக்குல்ல, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்,
ஜஸ்ட் வந்து இந்த லைனு வெறும் வந்து பேசிக்கா ஒரு லைன் மட்டும் தான் படிப்போம். ஆனா லைன் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு இருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 10th இல்ல. இப்போ இவங்களுக்கு சிபிஎஸ்சி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெறும் இவங்களுக்கு சிபிஎஸ்சி 10th என்ன இருக்கும்னா வெறும் லைன் அதோட பேசிக்கான ரூல் இருக்குல்ல, ஏஎக்ஸ் பிளஸ் பி பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அந்த ஃபண்டமெண்டல் ரூல் அதாவது உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் மொத்தமாவே சிபிஎஸ்சிக்கு. இவங்களுக்கு வந்து ஆறு எக்ஸசைஸ் ஒரு எம்சிக்யூ 7. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கும் இருந்துச்சு, டெலீட் பண்ணிட்டாங்க. அதோட அட்வான்ஸா இங்க போவானுங்க. அதாவது பேரபுலா, எலிப்ஸ், ஹைப்பர்புலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்புலா, அதுக்கெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அப்புறம் 3D ஜியோமெட்ரி, ஒரு சர்க்கிள்ஸ்லாம் ஜியோமெட்ரி தான், சர்க்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸ்லாம் ஜியோமெட்ரி தான். 3D ஜியோமெட்ரி அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஷேப், இந்த சிலிண்டர் உருவாக்கணும், இந்த சிலிண்டர் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி வந்து டிசைன் பண்றாங்க, இது எப்படி வந்து உருவாக்குறாங்க, எந்த மிஷின் இதை உருவாக்குது, அந்த மிஷினை யார் தயாரிக்கிறா, எப்படி தயாரிக்கிறாங்க, எந்த ஷேப் மூலியமா வரும், இது எல்லாமே இருக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி, மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், இது மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஓகேவா? ரைட், சரியா? அப்போ இதெல்லாம் தான் டாபிக். எக்ஸாம் டியூரேஷன், மார்க்கிங் ஸ்கீம் 100 மார்க்ஸ் சொல்லுவா. ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு எம்சிக்யூக்கு 4 மார்க்ஸ், இன்கரெக்ட்னா -1, அன்ஆன்சர்னா ஆன்சரே பண்ணல அப்படின்னா 0. அப்போ ஒரு கொஸ்டின், ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்றோம்னா +4, தப்பா இருக்குன்னா -1, அன்அட்டெம்ப்டட்னா மார்க் வந்து மைனஸ்லாம் பண்ண மாட்டாங்க, 0 மார்க். நம்ம எதெல்லாம் எழுதலாம்னா தமிழ்ல, இங்கிலீஷ்ல, உருது, அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த லாங்குவேஜ்லாம் நம்மளால எழுத முடியும். ஆமா, ரொம்ப தெரியலன்னா அட்டென்ட் பண்ணாம விடலாம். உனக்கு இருக்கிற ஐடியா வச்சு நீ வந்து ஃப்ரண்ட்ல புஷ் ஃபார்வர்ட் தான் பண்ணணும். ஓகேவா? நீ 300க்கு 250க்கு மேல எடுக்கணும், 300க்கு 250 மேல எடுக்கணும். அப்ப அதுக்கு தேவையான ஒர்க்கை நம்ம பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? ரைட். சோ இதெல்லாம் பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட். பாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல ஒரு கொஸ்டின், ஒரு டாபிக் பார்த்தோம்ல, அதுல எல்லாம் ஒரு கொஸ்டின். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, 3 கொஸ்டின்ஸ். கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு கொஸ்டின். அந்த டாபிக் ஃபுல்லா நம்ம வந்து அந்த சாப்டர் ஃபுல்லா முடிக்கிறோம்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின். அப்புறம் ஏசி கரண்ட்ல இருந்து 2வா, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல 2வா, மத்த எல்லாம் ஒண்ணு. அப்புறம் கினமேட்டிக்ஸ், ஒர்க் அண்ட் எனர்ஜி 2 கொஸ்டின், லாஸ் ஆஃப் மோஷன், சென்டர் ஆஃப் மாஸ், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ், எலாஸ்டிசிட்டி 1, வேவ் ஆப்டிக்ஸ் 2, எரர் இன் மெஷர்மெண்ட் 1. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கிற வெயிட்டேஜ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க. இதே மாதிரிதான் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி ஆவரேஜா இத்தனை கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல கேட்கறாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். ஓகேவா? ஆனா நம்ம வந்து ஒரு டாபிக்கையும் நம்ம விட போறது இல்லை, ஒரு டாபிக்கே விட போறது இல்லை. எந்த டாபிக்கா இருந்தாலும் நீங்க அதுல பெட்டரா தான் இருக்கணும். ஓகேவா? ரைட். இதை முடிச்சுட்டீங்கன்னா ஐஐடி போனோம்னா நீங்க வந்து அங்க ஒரு டெஸ்ட் எழுதணும்னு சொன்னல, அட்வான்ஸ். அட்வான்ஸ் வந்து 2 பேப்பர், 2A 2B அப்படின்ட்டு. பார்ட் ஏல இந்த அவேர்னஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்புறம் பார்ட் 2ல கொஸ்டின் ஸ்கெட்ச் பண்றது, மேப் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான்.
மேப் பண்ணும், டிரா பண்றது, இது மாதிரி எவ்ரி திங் வந்து நீ வந்து பண்ற மாதிரி. எக்ஸாம் மாடல் என்ன? கம்ப்யூட்டர் பேஸ் தான், ஆன்லைன் தான், டியூரேஷன் 3 hours தான், மேத்தமேட்டிக்ஸ், ஜெனரல் ஆப்டிடியூட், டிராயிங், ஓகே, பிஆர்க்கு டிராயிங், பிளானிங் ஃபார் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதுல வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா பிஆர்க்கு 82, ஓகேவா? 30 மேத்ஸ், 50 ஆப்டிடியூடு, 2 டிராயிங். பிளானிங்க்கு 105, 30 மேத்ஸ், 50 ஆப்டிடியூட், 25 ரைட். அப்ப இதுலயும் மார்க்ஸ் இருக்கு. 20 MCQs, 10 numerical questions, 50 MCQs for aptitude, அப்புறம் வந்து பிளானிங் கொஸ்டின்ஸ் 25, டிராயிங் கொஸ்டின்ஸ் 2, 1 hour அப்படின்னு கொடுத்துருவாங்க டிராயிங்க்கு அப்படின்னு. ஓகேவா? ரைட். அப்ப மொத்தமா 400 மார்க்ஸ். இதுவும் வந்து சேம் நம்ம லாங்குவேஜஸ்ல இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எழுதணும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பேட்டர்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணா போதும். எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே மார்க் டெஸ்ட் நிறைய கொஸ்டின் எழுதுனா அதே கொஸ்டின் வந்து கேட்க போறது இல்லை, புதுசா ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்க போறாங்க. அப்போ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாம்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும், ரிலாக்ஸ்டா ஆயிடும், சிம்பிளா பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உன்னோட ஐடியாவை நீ எப்படி அப்ளை பண்றன்றதுதான் இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நாள் நான் இதெல்லாம் பண்ணல, எனக்கு லேட் ஆகுது, எப்படி வேணா இருந்துட்டு போகும். ஆனா இப்போ நீ எப்படி இருக்கிற, என்ன பண்ற அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். சோ திஸ் இஸ் தி வே வி ஆர் கோயிங் டு ஒர்க். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா டிராவல் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா டிராவல் பண்ணுவோம். இந்த ரைட்டா டிராவல் பண்றப்போ உங்களோட ஃபியூச்சர் வந்து பெரிய லீப் வந்து எடுக்க போகுது. பெரிய லீப் வந்து எடுக்க, லீப்னா வந்து பெருசா தாண்ட போறீங்க. ஜென்ரலா நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃபை வந்து வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? டெடிகேஷன், டிசிப்ளின், அதுக்கான ஒர்க், நீங்க பண்ண போற எஃபர்ட்ஸ், the efforts which you give, ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க. ஐயோ இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இவ்வளவு டைம் ஆகுதுலாம் இல்லாம நேரம் போறதே தெரியக்கூடாது. உங்களை எல்லாரையும் வந்து ஒரு சில கோட்ஸ் வந்து எழுத சொன்னேன். ஓகேவா? இந்த கோட்ஸ் எல்லாம் யோசிச்சு செலக்ட் பண்ணி எடுத்தது, யோசிச்சு செலக்ட் பண்ணி எடுத்தது. இதை போடலாமா இது வேணாவா அப்படின்ற மாதிரி யோசிச்சு செலக்ட் பண்ணி எடுத்தது. இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்க யாரு என்ன வந்து ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, அது எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுத்தாகணும். அந்த பெஸ்ட் கொடுக்கறதுக்கு இடைவிடாத நீங்க வந்து போராட்டத்திலே இருக்கணும், டிசிப்ளினா நீங்க ஒர்க் பண்ணணும். ஒரு மொபைல் எடுக்கிறோம்னா வந்து நம்மள அறியாமலே ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும், நம்மள அறியாமலே ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். ஜென்ரலா நான் இந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ல த்ரெட்னு வேற ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் போவே மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, ஒரு வாட்டி போகணும்னு வச்சுக்கோயே, நம்மளுக்கு பிடிச்சதாவே அவங்க வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சதாவே அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம என்ன வந்து யோசிக்கிறோமோ அதை வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. திடீர்னு பார்த்தா டைம் அப்படியே ஓடிடுது, ஒரு 1 hour 2 hours. நான் இது சும்மா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா டக்குன்ட்டு 12 ஆயிடும். எப்படி 12 o'clock ஆச்சுன்னே தெரியாது. ஆனா எல்லாமே 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட்ஸ் டைம். அந்த 10, 20, 30 செகண்ட்ஸே நம்மள இவ்வளவு தூரம் வந்து கொண்டு போகுது. சொல்றேன். என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு டாஸ்க், நீங்க எழுதியிருக்க கோட்லாம் பொறுமையா அழகா உணர்ந்து படிங்க, உங்களுக்குள்ள நிலைநிறுத்திக்கணும். எந்த நோட்டு வந்து உங்களோட மெயின் நோட்டோ அந்த நோட்ல நீங்க ஸ்டார்ட் பண்றப்பெல்லாம் டெஃபினெட்லி ஒவ்வொரு நோட் நீங்க காலி பண்றப்பையும் முதல்ல இந்த கோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு தான் இருப்பாங்க.
ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் உங்களோட கோல் வந்து இதாகும். எப்பப்பெல்லாம் நீங்க வந்து டவுனா ஃபீல் பண்றீங்களோ இந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். நீ எதை நோக்கி போற அப்படின்றது உனக்கு தெரியணும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு கோட்டையுமே நம்ம வந்து படிச்சாகணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஆர் லோகோ. இது ஐ, ஸ்மால் ஐ, இஎஸ், ஜேஇஇ, அன்லீஷ் யுவர் பொட்டன்ஷியல். எப்பவுமே வந்து இந்தியா கூட வந்து கனெக்டட்னு வச்சுக்கோங்க. நம்ம பிளாகோட கலர் இருக்குல்ல, அந்த கலர் அசோக சக்கராவோட கலர் அண்ட் கீழே இருக்க அந்த ட்ரை கலர்ல 3வது கலர். அதே பேஸ் வச்சுதான் இதுக்கும் கொடுத்துருக்கேன். அதேதான் அன்லீஷ் யுவர் பொட்டன்ஷியல். ஓகேவா? This is our logo. This is how we are going to work. Alright? உங்களுக்கு ஹார்டா இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இனிஷியலா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நம்ம பைக் ஓட்ட கத்துக்கிறோம்னு வச்சுக்கோயே, இல்ல கார் ஓட்ட கத்துக்கிறோம்னா எடுத்தோன்னே நம்மளுக்கு கியர் போட எல்லாம் வந்து வராது. ஸ்டார்ட் பண்றப்ப ஆஃப் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு யாரா நேரத்துல வந்துடுவாங்க, பிரேக் அடிப்போம், கீழே விழுவோம். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறப்பயும் அதே தான். எடுத்தோன்னு அப்படியே ஸ்மூதா நம்ம சைக்கிள் ஓட்டிட மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு கீழே கீழே விழுந்து அடிபட்டு, ஐயோ அடிபடுதுக்கு நிறைய பேர் சைக்கிள் ஓட்டாமலாம் இருந்தாங்க. ஒரு அண்ணா சொன்னல, இப்ப வந்து அமெரிக்கால இருக்கிறானு பிஹெச்டி இன் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், சைக்கிளே ஓட்ட மாட்டான், பயம் கீழே விழுந்துருவாங்க. காலேஜ் முடிகிற வரைக்கும் கூட கிடையாது. வேலைக்கு போக ஆரம்பிக்கிறப்ப வேற வழி இல்ல, வண்டி ஓட்டணும்ட்டு வந்து ஆனப்பதான் முதல்ல நீ 2 நாள் சைக்கிள் ஓட்டு, அதுக்கப்புறம் என் வண்டி எடுத்துட்டு போய் கொடுத்து நீ ஓட்டு. இப்ப வந்து ஓட்ட கத்து கொடுத்துட்டு ஓட்டு, சுத்தி வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஓட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து ஆபீஸ்க்கு போ அப்படின்னு வந்து அனுப்பிச்சு விட்டது. கொரோனா டைம், வேற வழியே இல்லை, வண்டி தான் எடுத்துட்டு போகணும். நோ பைக்ஸ், நோ ஷேர் ஆட்டோஸ், அது எதுவுமே கிடையாது. அப்ப கத்துக்கிட்டான். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப ரொம்ப தெளிவா நீங்க விழாம வந்து கத்துக்கவே முடியாது. அதனால ஃபுல் ஃபிளெஜ்டா எனக்கு இந்த ஒர்க் நடக்கணும். ஆல்ரைட், ஓகேவா? தேங்க்யூ.